அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பதிவு. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு சில யோகங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு சில யோகங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும். அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய நட்சத்திரங்கள், நம்மளுடைய கிரகங்கள் மொத்தம் என்ன சொன்னா 9 கிரகங்கள். அதற்கடுத்து என்ன சொன்னா மாந்தியை விட்டுருங்க. லக்கண புள்ளி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் இல்லையா? அப்ப எந்த கிரகங்கள் தாராபலன்ல நிக்குது, தாராபலன் நிக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கணக்கு பார்க்க வேண்டாம். அப்ப நமக்கு என்று சொன்ன லக்கண புள்ளி சூரியன் முதல் ராகு கேது வரை. அப்ப சூரியன் முதல் ராகு கேது வரை அப்படின்னு சொல்லி 9 1 10 ஆயிப்போச்சா? 10 யோகங்கள் இந்த மாதத்தில், ஒரு தமிழ் மாதத்தில் 10 யோகங்கள் உங்களுடைய யோகத்தை சேர்த்து, நீங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு உண்டான யோகத்தை சேர்த்து, நீங்க பிறந்த சாப்ட்வேர்ல போடும்போது ஒரு யோகம் வரும் இல்லையா? அந்த யோகத்தை சேர்த்து மொத்தம் 11 யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா கண்டினியூஷனா ஒரு செயலை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது. இது யாருக்கும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நட்சத்திரமும் நமக்கு சாதகமா இருக்காது, கிழமையும் சாதகமா இருக்காது. ஆனால் அந்த யோகம் சாதகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு என்னமோ ஒரு யோகம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு யோகம் என்ன யோகமோ அதை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம யோகம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். மற்ற யோகங்களை பற்றி, மற்ற 26 யோகங்களை பற்றி நாம் கவலைப்படுவதே கிடையாது. ஏன்னா நம்ம யோகம் ஓடுறதை பற்றி தான் நமக்கு தெரியாது. அப்ப நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய லக்கண புள்ளி எந்த யோகத்தில் இருக்கிறது என்பதை பாருங்கள். உங்களுடைய சூரியன் எந்த யோகத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். சந்திரன், இதெல்லாம் பார்க்கணும். அப்ப இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு யோகம் இருக்கு. அதை வரிசை எழுதணும். அசுபதியில இருந்து ரேவதி வரைக்கும் என்ன சொல்லலாம்னா நீங்கள் எழுதிக்கிட்டு அசுபதி அப்படின்னு சொல்லிட்டாலே விஸ்கம்பநாம யோகம் அதற்கு வேலை செய்யும். விஸ்கம்பநாம யோகத்திற்கு அசுபதி நட்சத்திரத்திற்கு ஈக்குவலான பவர் உண்டு. விஸ்கம்பநாம யோகம் என்பது அசுபதி நட்சத்திரத்துக்கு ஈக்குவலான பவர் உண்டு. அப்ப ஒரு கிரகம் உங்களுக்கு அசுபதி நட்சத்திரத்துல போய் நிக்குது. அன்னைக்கு அசுபதி நட்சத்திரம் ஓடல, நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரமும் இல்லை அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் லக்கண புள்ளியில இருந்து நவகிரகங்கள் 9 ஏதோ ஒன்று என்ன சொல்லலாம்னா அசுபதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் விஸ்கம்ப நாம யோகம் போடும்போது அன்று உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய யோகத்தை சேர்த்து மொத்தம் 11 யோகம் வேலை செய்யும். இப்ப ஒரு மனிதனுக்கு என்ன சொல்லலாம்னா, குருவுடைய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி இருக்குன்னு வைங்க. விசாக நட்சத்திரத்தில் ஒருவருக்கு லக்கண புள்ளி இருந்தால் அவருக்கு சித்திநாம யோகம் வேலை செய்யும். விசாக நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி உட்கார்ந்திருந்தால், விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அவருக்கு சித்திநாம யோகம் வேலை செய்யும். இதனால வரைக்கும் இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது என்னுடைய ஒரு ஆய்வு.
ஒரு ஆய்வு, அதாவது வந்து ஒரு வீடியோவை வந்து எத்தனை தடவை தான் ஏதாவது ஒரு புதுமையாக கொடுக்கணும். அந்த புதுமையாக கொடுத்தது வந்து மக்களுக்கு புரியும்படியாக இருக்கணும். அப்ப இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதற்கு ஒரு யோகம் உண்டு. அப்ப விசாக நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய லக்கண புள்ளி இருந்தால் அதற்கு சித்திநாம யோகம் வேலை செய்யும். சித்திநாம யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். அந்த சித்திநாம யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கும். இப்ப சூரியன் வந்து ஒருத்தருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால், சூரியன் வந்து சுவாதியில நீசம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப சுவாதி நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் உட்கார்ந்திருந்தால் வஜ்ரநாம யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். வஜ்ரநாம யோகத்தில் பிறந்த ஒருவர் உங்களிடம் தொடர்பு கொண்டால் உங்களுடைய சூரியன் ஆக்டிவேஷன் ஆயிடுவார். அப்ப ஒவ்வொரு மனிதனும் என்ன செஞ்சுக்கணும்னா 27 நட்சத்திரத்தை எழுதி 27 யோகங்களை வரிசையாக எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சுட்டு உங்களுடைய சூரியன் எங்கே இருக்கிறார், இப்ப வந்து பாதசாரத்துல நம்ம பார்த்தலாம் சூரியன் எங்கே இருக்கிறார். சூரியன் போட்டு எந்த நட்சத்திரத்தின் பாதசாரம் இருக்கிறதோ அந்த பாதசார நட்சத்திரம் போட்டு அந்த பாதசாரத்துக்கு உண்டான யோகத்தை போட்டுருங்க. யோகத்தை போட்டுனா அது உங்களுக்கு அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் உண்டு. அப்ப இப்படியெல்லாம் வேலை செய்யணும். இப்படித்தான் வேலை செஞ்சிட்டு இருக்கு. இப்படிதான் இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கண்டநாம யோகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கண்டநாம யோகம் வந்து யாருக்கு சொந்தம், எந்த நட்சத்திரத்திற்கு வந்து சொந்தமானது? மக நட்சத்திரத்துக்கு சொந்தமானது. அப்ப கண்டநாம யோகம் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டநாம யோகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க இருந்துடக்கூடாது. மக நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலோ, மக நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலன் நட்சத்திரமாக இருந்தாலோ, மக நட்சத்திரம் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு தாராபலன் நட்சத்திரமாக இருந்தாலோ அந்த கண்டநாம யோகம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும். கண்டநாம யோகம் நமக்கு நன்மையை செய்யும். அப்ப நமக்கு லக்கண புள்ளி உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு ஒரு யோகம், சூரியன் உட்கார்ந்த நட்சத்திரத்துக்கு, சந்திரன் உட்கார்ந்த நட்சத்திரத்துக்கு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு எல்லாமே ஒரு யோகம் உண்டு. அதில் மாற்றம் கிடையாது. இதை நாம் வந்து என்ன சொல்லலாம்னா கவனித்தோம் என்று சொன்னால் நமக்கும் நம்மளுடைய கிரகங்கள் எந்த பாதசாரத்தில், பாதசாரம் என்பதை விட வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறது என்பதை முழுமையாக எடுத்து விடுங்கள். எடுத்துக்கிட்டு நீங்க வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுடைய லக்கண புள்ளி இந்த நட்சத்திரம், சூரியன் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லக்கண புள்ளியிலிருந்து கேது வரைக்கும் நீங்கள் வந்து எந்தெந்த பாதசாரத்தில் உட்கார்ந்திருக்கிறது என்பதை எழுதி அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான யோகங்களை நீங்கள் சைட்ல குறிச்சு வச்சிருங்க. அப்ப அந்த நாட்களில் அது உங்களுக்கு வந்து தாராபலன் உள்ள நட்சத்திரமாக இருந்தாலும் தாராபலன் இல்லாத நட்சத்திரமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்படின்னு ஒரு கணக்கு இருக்க, உண்மைதான் கணக்கு இருக்குது. அப்ப ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு யோகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. 27 நட்சத்திரம், 27 யோகம், கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அப்ப தொடர்பு இல்லாமல் வந்து வாழ்க்கை இல்லை. எங்கேயோ ஒரு மனிதன் மட்டும் வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன சொல்றான்னா வந்து ஒரு யோகம் தான் நாம் இன்று வரை சம்பந்தப்படுகிறது என்று நினைச்சோம். ஆனால் 10 யோகங்கள் நமக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது நன்மை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிஞ்ச பிறகுதான், ஏன்னா தெரிஞ்ச பிறகுதான் கொஞ்சம் விளக்கமா பேச முடியும். ஏன்னா மக்களுக்கு புரியணும் இல்லையா? தெரிஞ்ச பிறகுதான் விளக்கம். அதனால நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் கவலை எல்லாம் படாதீங்க.
27 நட்சத்திரத்தை எழுதுங்க. 27 நாம யோகத்தை வரிசையை எழுதுங்க. விஸ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், இப்படி வரிசையா வரும். நீங்க நெட்டில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 27 யோகங்கள் அப்படின்னு போடுங்க. 27 யோகம் வந்துருங்க. 27 நட்சத்திரத்தை வந்து போடுங்க. 27 நட்சத்திரம் வந்துடும். ஒரு நல்ல வந்து டைரி வந்து எடுத்து குறிச்சு வச்சுக்கிடுங்க. 27 நட்சத்திரத்தை வரிசை எழுதுங்க. 27 யோகத்தை வரிசை எழுதிருங்க. இப்ப நமக்கு வந்து சார்ட் ரெடி. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிறது, கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிற அந்த நட்சத்திர பாதங்களை நீங்கள் குறித்து வைத்து கொண்டு நேரம் இந்த சார்ட்டை பார்த்து சூரியன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார், அந்த நட்சத்திரத்திற்கு என்ன யோகம் சம்பந்தப்படுகிறது, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அதற்கு என்ன யோகம் சம்பந்தப்படுகிறது குறிச்சு வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் ஓடும்போது இந்த தாராபலன் மட்டுமே இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாராபலன் நட்சத்திரத்தை மட்டும் தாராபலன் பார்க்காமல் சூரியன் நமக்கு சாதகமான நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து அவருக்கு உண்டான யோகம் வந்து என்ன சொல்றான்னா வந்து இன்று நமக்கு ஓடிக்கொண்டிருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக வேலை செய்யும். கண்டிப்பாக அன்றைய நாள் வந்து ஒரு இனிமையான நாளாக இருக்கும். அதே சமயத்துல தாராபலன் என்று சொல்லக்கூடியது நமக்கு எத்தனை நட்சத்திரம் வந்துடும்? ஒரு 12 நட்சத்திரம் வந்துடும். 2, 4, 6, 8, 9. அப்போ வந்து 5, 15 தாராபலன் நட்சத்திரம். ஓகேவா? அதோட வந்து என்ன சொல்லலாம்னா நமக்கு நம்மளுடைய கிரகங்கள் எத்தனை நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறதோ அதற்கு நேராக இருக்கின்ற யோகங்களும் உங்களுக்கு பிளஸ் பாயிண்டை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. அதனால இதெல்லாம் பரிச்சித்து பாருங்கள். ஏன்னா நான் பரிச்சித்து பார்த்த பிறகுதான் இந்த விஷயத்த பேசுறேன். அப்ப நமக்கு ஒரு யோகம் மட்டுமல்ல. சரி, நீங்க இப்படியே எடுத்துக்கணுங்களேன். 15 நட்சத்திரங்கள் உங்களுக்கு தாராபலன் உடையது. உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9வது நட்சத்திரம். அப்ப 5 நட்சத்திரங்கள். அப்ப ஒவ்வொன்றுக்கும் என்ன சொன்னா 3 நட்சத்திரம். 5, 15. அப்ப அந்த 5, 15 யோகங்கள் வந்து என்ன சொல்றான்னா நமக்கு 27 நட்சத்திரத்தில் நமக்கு 15 நட்சத்திரங்கள் வந்து தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் 15 யோகங்களும் இந்த 27 நாள்ல வரும்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சேமா அசுவதினா விஸ்கம்பம் ஓடுங்கிறது வராது, பரணினா பிரீதி வராது. அப்ப 15 தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஜோதிடம் படிச்சவங்க படிக்காதவங்க அனைத்து பேருக்குமே தெரியும். அதே சமயத்தில் இந்த 15 தாராபலன் உள்ள நட்சத்திரத்திற்கும் 15 யோகங்கள் வந்து இந்த சார்ட்ல பார்த்து குறிச்சு வச்சுட்டீங்கன்னு வைங்க, 100%. அப்ப ஒரு 15 நட்சத்திரங்கள் வந்து 27 நாளையில வருது, ஒரு 15 யோகங்களும் வருது. ஏதாவது ஒண்ணு கிளிக்காகும். நீங்கள் வந்து தாராபலன் இன்னைக்கு இல்லாத நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு, அன்னைக்கு யோகம் என்ன ஓடுதுன்னு பாருங்க. அந்த யோகம் வந்து நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்திற்கு உண்டான யோகமா என்று பாருங்கள். அதுல போங்க, காரியம் வெற்றியாயிரும். அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்னா ஜோதிடம் வந்து உங்களுக்கு எந்த ரூபத்திலேயாவது துணை செய்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது ஒரு நாளைக்கு நட்சத்திரம் வந்து நமக்கு தாராபலன் நட்சத்திரமாகவே இருக்கும். அன்னைக்கு ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும், அன்னைக்கு அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப அன்னைக்கு என்ன யோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது? நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்திற்கு உண்டான 15 நட்சத்திரங்களில் அன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற யோகம் வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்று நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சாதகமாக இருந்தால் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அதுவும் வெற்றியாகும். பஞ்சபூதத்தில் 5 பூதத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து
நட்சத்திர பூதம் என்று ஒன்று இருக்கிறது, யோகத்துக்குண்டான பூதம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப எதுவுமே ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடாது, இருவழி பாதையாக இருக்கணும். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் நவகிரகங்கள் எந்தெந்த பாதசாரத்தில் உட்கார்ந்திருக்கிறது, அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு என்ன யோகங்கள் என்பதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 15 நட்சத்திரங்கள் என்ன சொல்லலாம்னா தாராபலன் உள்ள நட்சத்திரங்களையும் குறித்து வைத்து அதற்கு என்னென்ன யோகங்கள் என்பதை குறித்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், ஒரு நாளில் ஒரு மாதத்தில் 15 நட்சத்திரங்களும் தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் ஓடும். 15 தாராபலன் உள்ள யோகங்களும் உங்களுக்கு ஓடும் போது நீங்கள் என்ன சொல்லலாம்னா, இது அல்லது அது, எங்கிருந்து நமக்கு எது கிடைத்தாலும் அன்றைய ஜீவனமும் அன்றைய நாளும் நமக்கு நிம்மதியாக போக வேண்டும் என்றுதான் நாம் இன்று வரை இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சூட்சுமமான வழி, ஒரு ரகசியமான வழி. இன்றைக்கு தெரிந்து கொண்டீர்களா? தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் 15 உங்களுக்கு தெரியும், ஆனா தாராபலன் உள்ள 15 யோகங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது. இன்றோ நாளையோ இந்த வீடியோ ஏறும்போது உங்களுக்கு தெரிய வரும் ஒரு உண்மை. அந்த உண்மை தெரிய வரும்போது நீங்களும் குறித்து வைத்து கொண்டு அந்த யோகத்தை நீங்கள் தாராளமா பெற்றணும். உங்களுடைய தாராபலனுள்ள நட்சத்திரத்திற்கு ஈக்குவலாக அதற்குண்டான யோகமும் வேலை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் பேசுற நேரம் ரோகிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ரோகிணி நட்சத்திரம் எனக்கு சாதகமான நட்சத்திரம், அதிமித்திர நட்சத்திரம். ஆனால் சௌபாக்கிய நாம யோகம் தான் ரோகிணி நட்சத்திரத்திற்குண்டான யோகி. சௌபாக்கிய நாம யோகம் தான் ரோகிணி நட்சத்திரத்திற்குண்டான ஈக்குவலான அமைப்பு உள்ளது. அப்ப ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற அன்றுதான் அந்த தாராபலனை எதிர்பார்த்து கொண்டிருக்காமல், சௌபாக்கிய நாமம் யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் நாம் ஒரு காரியத்தை தொட்டோம் என்று சொன்னால் அது சௌபாக்கியமாகவே முடியும். அதனால 15 தாராபலன் உள்ள நட்சத்திரங்களும் 15 தாராபலனுக்கு ஈக்குவலான யோகத்தை கொடுக்கக்கூடியது, காலத்திற்கும் வேலை செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். இதை வைத்து நீங்கள் மனம் கோணாமல் இப்படியும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இன்று பராசக்தி சரஸ்வதி தேவியின் கடாட்சத்தால் தெரிந்தது. எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 15 யோகங்கள் கண்டிப்பாக 15 தாராபலன் நட்சத்திரத்திற்கு ஈக்குவலாக 15 யோகங்கள் உங்களுக்கு மாதத்தில் என்ன சொல்லலாம்னா நன்மை செய்ய காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த யோகங்களை பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.